பொதுவாக அரசியல் தலைவர்களில் பலரும் வந்து இணைபிரியா நண்பர்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் திடீர்னு அவங்களுடைய நிலை வந்து மாறும், திடீர்னு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து திசை மாறும், அவங்களுடைய சிந்தனைகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய சிந்தனை மரபில் அது சார்ந்த தத்துவியலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தரும் அது விதமான தத்துவங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வந்து போய் இருப்பாங்க. ஆனாலும் சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நட்பை வந்து அவங்களுடைய தத்துவத்தின் மூலமாகவும் அவங்களுடைய இயல்பின் மூலமாகவும் அந்த நட்பை வந்து கட்டி காப்பாற்றுவாங்க. அதை வார்த்தைகளாலும் அன்பாலும் செயல்களாலும் பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட 2 நண்பர்கள் தான் கலைஞரும் கவிக்கோவர்கள். கலைஞர் வந்து கவிக்கோ பற்றி வந்து பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்புல, அதாவது இதுக்கு மேலே உனக்கு என்ன வெகுமானம் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அதாவது நான் பரிசு வாங்கக்கூடிய அந்த இடத்துல கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மானை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இதே வந்து அப்துல் ரஹ்மான்கிட்ட வந்து கேட்கும்போது, அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு இடத்துல கலைஞர் வந்து அவர் சீக்கிரமாக வந்திருப்பார் அந்த மேடைக்கு. அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் லேட்டாக வருவார். அப்போது அப்துல் ரஹ்மான் வர்றதுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, என்ன எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்துல் ரஹ்மானுக்காக காத்திருக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், அவருக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேடையிலே அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லியிருப்பாரு, எங்களை காக்கிறதுக்காக தானே நீ வந்திருக்க, தமிழை காக்கிறதுக்காக தானே நீ வந்திருக்க, தமிழை காக்கிறதுக்காக வந்த உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்த நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக வந்து பேசியிருப்பாப்புல. அதாவது என்னென்னா, அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் அன்பும் தமிழும் வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா உட்காந்து பேசுகிறது, அவங்களுடைய அரசியல் தத்துவங்கள்லேருந்து இணைபிரியா நண்பர்களாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப முக்கியமான நட்பை கொண்ட நபர்களாக அவங்கள மாற்றியிருக்கு.